உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 6/9/2015 புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. திரியோதசி திதி பகல் 1:51 வரை, பின்பு சதுர்தசி. சதய நட்சத்திரமானது இரவு 11:13 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப உரையில் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் தாராள தன வரவால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் லாபம், பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 3இல் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். 2 நாட்களாக நிலவிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பது பண வரவு ரீதியாக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும். அரசு வழியில் அனுகூல பலன்கள் உண்டாகும். தொழிலில் லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, சனி 3இலும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். கூட்டாளிகளுடைய உதவியானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சனி, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சூரியனானவர் 10இல் அமையப்பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பீர்கள்.